நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவது இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒர்க் பண்ணியா? ஓ, நீ ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சதால்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் சேலம் வெங்கை ஐயனார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வெட்டு. இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக R.K. செல்வமணி, R.V. உதயகுமார், பேரரசு, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. நிஜமா எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை. பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன், 10 படம் ஒர்க் பண்ணிவிட்டு. பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்கள இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை, நீங்கள்லாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் முன்னாடி உனக்காக தான் கொண்டு வந்தேன். அங்கே இருந்து என்னடா அவன் துண்டு எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. நான் எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது. அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படா எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன், என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிற? அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2மாவும் நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் இப்போ துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அப்போது அதுக்கெல்லாம் வசதி இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப
ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்றைக்கி 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்குது. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவோத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம், சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு, அது ஒரு சுகர், கூட இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில். நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவத இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒர்க் பண்ணியா? ஓ, நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சதாள்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்து லேடி. ஏதோ நான் அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க அது பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட். இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசித்தேன். ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா. பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துருச்சா? இதனால தான் வந்ததா? ஓ இல்லை, பயப்படாதீங்க, உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார், உங்களை நல்லா காப்பாற்றுவார், நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது.